படத்துல என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பா. பிரபல ஒளிப்பதிவாளரை பாராட்டிய தளபதி விஜய். விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் களமிறங்க இருப்பதாக தெரிவித்தார். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் அதிர்ச்சியான விஷயமாக இருந்தது. தற்போதைய நிலவரப்படி இந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பவர் விஜய்தான். கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு அதிகமாக சம்பளம் வாங்கும் விஜய் திடீரென நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தது அனைவருக்கும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயின் கடைசி படமான தளபதி 69 திரைப்படத்தை இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. தற்போது வந்த தகவலின்படி தளபதி 69 திரைப்படத்தை அநேகமாக வினோத் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவுள்ளது. இந்நிலையில் விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட் படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது. என்னதான் விஜயின் நடிப்பில் உருவாகும் கோட் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம்தான் திரையில் வெளியாகும் என்றாலும் அதற்கு முன்பே விஜயின் படம் ஒன்று திரையில் வெளியாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 2007ஆம் ஆண்டு வெளியான அழகிய தமிழ்மகன் திரைப்படம் தற்போது திரையில் மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளது. பரதனின் இயக்கத்தில் ஆர் ரஹ்மானின் இசையில் விஜய் முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடித்த திரைப்படம்தான் அழகிய தமிழ்மகன். போக்கிரி என்ற வெற்றி படத்திற்கு பிறகு வெளியாகும் படம் என்பதாலும் விஜய் முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடிப்பதாலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டுமல்லாமல் விஜய் ஆர் ரஹ்மான் காம்போ முதல் முறையாக இப்படத்தின் மூலமே இணைந்தது. பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டடித்தது. எனவே 2007ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உச்சகட்ட எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் இப்படம் வெளியானது. ஆனால் அழகிய தமிழ்மகன் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் தோல்வியடைந்தது. என்னதான் அந்த சமயத்தில் இப்படம் தோல்வியடைந்தாலும் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இப்படத்தை பார்த்துவிட்டு விஜய் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியத்திடம் கூறிய விஷயங்கள் பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது. படத்தை ரிலீஸுக்கு முன்பு விஜய்க்கு படக்குழு போட்டு காண்பித்துள்ளது. படத்தை பார்த்துவிட்டு விஜய் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியத்திடம், படத்துல என்னை ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றி எனக் கூறினாராம் விஜய். இதனை பாலசுப்ரமணியம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.